பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இரண்டாவது நாள் அலுவலானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினர் எழுந்து நின்று அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். விஷச்சாராய் சம்பவம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி அதிமுக, பாஜக, பாமக எம்எல்ஏக்கள் எழுந்து நின்று அமளியில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினர் எழுந்து நின்று அமளியில் ஈடுபட்டுள்ளனர். விஷச்சாராய் சம்பவம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி அதிமுக, பாஜக, பாமக எம்எல்ஏக்கள் எழுந்து நின்று அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இரண்டாவது நாள் அலுவல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதிமுக, பாமக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்றிருக்கிறார்கள். கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க வேண்டும் என அதிமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. ராஜகுமரன், இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். பேரவை கூட்டம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பேரவை தொடங்கிய உடனேயே அதிமுக உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து இங்கே அமளியில் ஈடுபடுவதன் காரணமாக அவை முன்னவரான துரைமுருகன் எழுந்து பேசுவதற்கு அனுமதி வழங்கப்பட்ட பிறகும் அவர் பேசுவதையும் கேட்காமல் அதிமுக, பாஜக, பாமக உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். குறிப்பாக கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து உடனடியாக இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பேச வேண்டும் என்பது அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆனால் கேள்வி நேரம் முடிந்த பிறகு நேரமில்லா நேரத்தில் முதலமைச்சர் இது குறித்து விளக்கம் அளிப்பார், கள்ளக்குறிச்சியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் விளக்கம் அளிப்பார் என்று கூறிய பிறகும் அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பாஜக மற்றும் பாமக சட்டமன்ற உறுப்பினர்களும் அவையில் எழுந்து நின்று அமளியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். உடனடியாக அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விஷயம் குறித்து பேச வேண்டும், கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற சம்பவங்களுக்கு ஆளும் அரசுதான் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும், உள்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார், மதுவிலக்குத்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி என்ன செய்து கொண்டிருக்கின்றார், முழுவதுமாக முதலமைச்சர் இந்த விஷயத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும், கேள்வி நேரம் முக்கியமில்லை, கள்ளக்குறிச்சி தான் முக்கியம் என்று குறிப்பிட்டு அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பி வருகின்றார்கள். அதே நேரம் பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்களை சமரசம் செய்ய முயற்சித்த பொழுதும் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அதிமுகவினர் முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள். அதிமுக மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்களும் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக சட்டப்பேரவை வளாகம் முழுவதும் முழக்கங்களாக காணப்படுகின்றது. தொடர்ந்து அவர்கள் கேள்வி நேரத்தை நடத்துவதற்கு பேரவைத் தலைவர் முயற்சித்து வரும் போதிலும் கூட அதிமுகவினர் முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள். கேள்வி நேரம் முடிந்த பிறகு நேரமில்லா நேரத்தில் முதலமைச்சர் பதிலளிப்பார், நேரமில்லா நேரத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள், அதாவது எதிர்க்கட்சிகள் கொடுத்திருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று பேரவைத் தலைவர் கூறிய பிறகும் அதை ஏற்காமல் தொடர்ந்து அதிமுக, பாமக, பாஜக உறுப்பினர்கள் அவையில் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக அவை காவலர்கள் மூலமாக ஒருவேளை உறுப்பினர்கள் வெளியேற்றப்படுவார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் பேரவைத் தலைவர் தொடர்ந்து அவர் கூறிய வந்த பிறகும் அதை ஏற்காமல் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவை முன்னவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் எழுந்து அதிமுகவினர் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்க முயற்சித்து வரக்கூடிய நிலையிலும் தொடர்ந்து அதிமுகவினர் அமளியிலேயே ஈடுபட்டிருக்கின்றார்கள். கள்ளக்குறிச்சியில் தற்போது வரை 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 200 பேர் வரை அந்த விஷச்சாராயத்தை அருந்தி இருக்கின்றார்கள் என்று அதிமுகவினர் உள்ளே முழக்கங்களை எழுப்பினார்கள். ஆனாலும் கூட கேள்வி நேரம் முடிந்த பிறகுதான் அது குறித்து விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும், கவன ஈர்ப்பு பரிசீலிக்கப்படும் என்று பேரவைத் தலைவர் கூறியதால் அதிமுகவினர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் வெளியேற்றம் செய்யப்படலாம் அல்லது வெளிநடப்பு செய்து செய்தியாளர்களை சந்தித்துவிட்டு மீண்டும் அவை நடவடிக்கையில் பங்கேற்கலாம் என்று தெரிய வந்திருக்கின்றது. அதிமுகவை பொறுத்தவரை தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டால் அவை காவலர்கள் மூலம் அவர்களை வெளியேற்றுவதற்காக தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஒருவேளை அவை காவலர்கள் மூலம் வெளியேற்றப்படாவிட்டாலும் அதிமுகவினர் அவை நடவடிக்கையிலிருந்து வெளிநடப்பு செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பியபடி அதிமுகவினர் தற்போது இந்த பேரவை நடவடிக்கையில் பங்கேற்றிருக்கின்றார்கள். கேள்வி நேரம் தற்போது வரை முழுவதுமாக தொடங்கவில்லை. தொடர்ச்சியாக அதிமுகவினர் முழக்கம் எழுப்பி வரக்கூடிய சூழ்நிலையில்